السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وبشر المؤمنين بأن لهم من الله فضلا كبيرا. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய இறுதி ஜும்மாவிலே நாம் இங்கே இந்த மஸ்ஜிதிலே குழுமியிருக்கிறோம். இந்த ஒன்று கூடுதலை வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம் இதய வேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த வழியில் நடப்பதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்றைய ஹுதுபாவினுடைய உரை மீலாதுன் நபி என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் அமையும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 1500 வருடங்கள் ஆகிவிட்ட இந்த நிலையில் இவ்வருடத்தினுடைய மீலாது ஷரீஃப் வழமையை விடவும் குதூகலமாகவும் மனநிறைவாகவும் எழுச்சியாகவும் கொண்டாடப்படுகிறதை நாம் காணுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், உலகெங்கிலும் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது இந்த முஸ்லீம்களின் மீது தார்மீக கடமையாகும். பிறந்த நாள் கொண்டாட்டங்களுக்கும் இதற்கும் இடையிலே பாரிய வித்தியாசம் உண்டு. எல்லா பிறந்த நாளையும் போன்ற ஒரு பிறந்த நாளாக இதை யாரும் பார்க்கவில்லை, பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. எந்த பயனுமே இல்லாத நிலையில் எத்தனையோ பிறந்த நாள் விழாக்கள் நடைபெறுகிறது. யாருக்கும் எந்த பயனும் இல்லை. அவர் பிறந்ததால் இந்த சமூகத்திற்கு பயன் இருக்கிறதா என்றால் இல்லை என்றலாம். பயன் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு என்பது உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் அது அருள், பரக்கத். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியான ஒரு பிறப்பு
இந்த வரவை யூதர்கள் ரொம்ப காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இது குறித்து குர்ஆன் அழகாக பேசும். எல்லா வேதங்களிலும் அவர்களுடைய வருகை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அந்நபியுல் முன்ததர், எதிர்பார்க்கப்பட்ட நபி என்றே அவர்களுக்கு பெயர் இருந்தது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படி எதிர்பார்க்கப்பட்ட நபியாக வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய காலத்திலே திகழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவங்க நபி என்று அருளப்பட்டு வெளியே வந்தபோது யூதர்களில் பலர் மறுத்துட்டாங்க. அவங்க தௌராத் வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா அடையாளமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. மறுத்ததற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். என்ன காரணம் தெரியுமா? இறுதி நபியை பற்றி எல்லா வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு நிகராக இன்னொரு நபி இல்லை என்பது தெளிவுபடுத்தப்பட்டது. எல்லாரும் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அதனால அந்த நபி நம்முடைய பனு இஸ்ரவேலரில் இருந்துதான் வருவார்கள் என்று யூதர்கள் எதிர்பார்த்தாங்க. பனு இஸ்ரவேலர்கள் என்பது ஒரு பெரிய கூட்டம். அதனால ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நிறைய நபிமார்களை அனுப்பி வச்சிருந்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ராயில், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயில், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயில், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயில், மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயில், யூஷா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயில். எத்தனை சொல்லலாம்? 1000ற்கு குறையாமல் இருக்கும் பனு இஸ்ரவேலர்களில் வந்த நபிமார்களுடைய எண்ணிக்கை. ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் பெருசாக இருந்தாலும் ரொம்ப பெருசாக அவங்க கருதினது எது அப்படின்னா அந்நபியுல் முன்தலர், எதிர்பார்க்கப்பட்ட நபி. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அந்த நபிமார்களை ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லதுமினுன்ன பிஹி வல தன்சுருன்னா, நீங்கள் அவர்களை ஈமான் கொண்டு. யாரை பார்த்து சொல்றான்? நபிமார்களை பார்த்து சொல்றான். நீங்கள் அவர்களை ஈமான் கொண்டு அவர்களுக்கு உதவியாளர்களாக நீங்க இருக்கணும். அவங்க வர்றதை நீங்க உங்க உம்மத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆதம் நபி காலத்திலிருந்து ஆரம்பிச்சுட்டு ஈசா நபி காலம் வரைக்கும். அப்படி ஆனால் எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த உம்மத்தில் நான் வரணும்னு விரும்பினாங்க. மூசா நபி எவ்வளவு பெரிய நபி! மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய நபி! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக என்றால் இப்ராஹிம் நபி தான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதற்கு அடுத்த நபி யார் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். அல்லாஹ்வோடு நேரடியாக பேசக்கூடியவர்கள். வேதமும் கொடுத்தான், சுஹுஃபும் கொடுத்தான். அல்லாஹ் பல சிறப்புகள் அல்லாஹ் கொடுத்தான். அவர்களுக்கு கொடுத்த முஅஜிஸாத்தை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அவ்வளவு பெரிய நபியாக இருந்தும் கூட இந்த உம்மத்தில் ஒரு நபராக வரணும்னு அவங்க விரும்புகிறாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமூகம், அன்றைய காலத்தினுடைய சமூகம் எவ்வளவு எதிர்பார்த்திருக்கும், கடுமையாக எதிர்பார்த்தது. ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புலாம் எப்படி இருந்ததுன்னா பனு இஸ்ரவேலில் வந்துடுவாங்கன்னு பார்த்தா குறைஷில் பிறக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவங்க இல்லை அப்படின்னு நானும் அவனுக்கு நல்லா தெரியும் அவங்க தாண்டு. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அவங்களுக்கு எப்படி தெரியுமா? அவர்களுடைய எம்புள்ள எனக்கு தெரியுமா இல்லையா? எம்புள்ள பெற்றோருக்கு, தாய்க்கு, தகப்பருக்கு தன்னுடைய பிள்ளைய தெரியுமா இல்லையா? அதை போல ரசூலுல்லாவை விளங்கி வச்சிருந்தாங்க. இவங்க தான் இறுதி நபின்னு அப்படி விளங்கி வைத்துக் கொண்டு அவர்கள் மறுத்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே இப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையத்தில் பிறந்தது என்பது எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு, எவ்வளவு பெரிய பரக்கத்து! உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த நபி இல்லையா? பிற நபிமார்களை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு சமூகத்திற்கு அல்லது ஒரு மொழி சார்ந்து அனுப்பப்பட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலருக்கு அனுப்பப்பட்டாங்க. அல்லது சில நபிமார்களை பார்த்தால் மொழி சார்ந்து அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. எல்லா மொழியிலையும் லிகுல்லி கௌமின் ஹாத், எல்லா சமூகத்திற்கும் நாம் நபிமார்களை அனுப்பி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறான். அப்ப தமிழ் பேசக்கூடியவர்களையும் வந்திருப்பாங்க,
எல்லா மொழியிலையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபிமார்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது குர்ஆனினுடைய வசனம். எல்லா கௌமுக்கும் வந்து அனுப்பிட்டோம். எந்த கௌமுக்கும் எந்த சமூகத்திற்கும் நான் நபிமார்களை அனுப்பாமல் இருக்கவில்லை என்கிறான் அல்லாஹ். ஆனால் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் எல்லா காலத்திற்குமான நபி, எல்லா சமூகத்திற்குமான நபி, எல்லா மொழிக்கான நபி. மொழியை கடந்து சமூகத்தை கடந்து உலக பொது நபியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள். அருமையான பெருமக்களை, இன்றைய மீலாத் ஷரீஃபுக்கு வருகிறோம். இந்த தலைப்பே அதுதான். இப்போ மீலாது ஷரீஃப் சில இடங்களில் எப்படி நடத்துகிறாங்கன்னா, பிள்ளைகளுக்கான பேச்சு போட்டி, பாட்டு போட்டி இப்படின்னு வைக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைகள் என்ன செய்யுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படிக்குது, பாடுது, பரிசுகளை வாங்கிட்டு போகுது. இதன் வழியாக அந்த ஜமாத்தோ அந்த அமைப்போ என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கறதோட இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களா இல்லையா? ஒரு மீலாது விழாலே என்ன செய்கிறோம், நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை பாடுறோம். பாடுங்கிறான் அல்லாஹ், அவர்களுடைய வரலாற்றை பேசுங்கிறான். வம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நியாமத்தை நீங்கள் சொல்லி காட்டுங்கிறான். நமக்கு கிடைச்ச நியாமத்திலேயே உயர்வானது எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட உயர்வான நியாமத்து எதுவும் இல்லை. அதுவும் அல்லாஹ் சொல்கிறான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பஅத ஃபீஹிம் ரசூலா. மூமின்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய நியாமத்துக்களிலேயே மிக உன்னதமானது அல்லாஹ் ரசூலை அனுப்பியது தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது தான். அப்போ அதை சொல்லி காட்டுங்கிறான் அல்லாஹ். அப்படி சொல்லி காட்டுவது எப்படி பிதாத் ஆகும்? அல்லாஹ்வுடைய ஏவல் இல்லையா இது? அல்லாஹ்வினுடைய கட்டளை இல்லையா இது? அருமையான பெருமக்களே, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. ஆயுமே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டும் அவனுடைய ரஹமத்தை கொண்டும் அவர்கள் கொண்டாடட்டும்ங்கிறான். கொண்டாட சொல்கிறான். ஃபضலுங்கிறது என்ன அப்படிங்கிறதுல ரெண்டு கருத்து இருக்குது. ஃபضல் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய ஃபضல் என்றால் இல்மு அல்லது குர்ஆன். இல்முக்கான ஒரு நிகழ்வை நீங்கள் நடத்துங்க, குர்ஆனுக்காக நிகழ்ச்சிகளை கொண்டாடுங்க. இப்போ எத்தனை இடங்களில் குர்ஆன் ஹாஃபிஸ் முடித்த உடனே விழா நடத்துகிறாங்களா இல்லையா? அது இந்த குர்ஆனினுடைய வசனத்தின் அடிப்படையில் தான். ஒபி ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துங்கிறதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து வேறுபாடு என்ன இருக்க போகுது? அதுவே குர்ஆன் பல இடங்களில் சொல்லுது. எனவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியதை இந்த மக்களுக்கு எடுத்து காட்டி அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை கொண்டு போகணும். சந்திரனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளந்தாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு தெரியுமா? தெரியாது. பெரியவர்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போனாங்க, பிரச்சனை ஆச்சு, கல்லால் அடித்தாங்க. குழந்தைகளுக்கு தெரியுமா? தெரியாது. எப்படி தெரிய வைப்பது? இன்றைய காலத்தில் நாம் தெரிய வைப்பது என்று சொன்னால் இந்த மீலாது விழாக்களை நடத்துவது, ஊர்வலங்கள் நடத்துவது, அவர்களுக்கான போட்டிகளை வைத்து பேச வைப்பது, பாடல் போட்டிகளை வைத்து பேச வைப்பது, இதன் வழியாகத்தான் இந்த வரலாற்றை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அவர்களிடம் சேர்த்தால்தான் அவர்கள் அடுத்து வரக்கூடிய வரலாறு சமூகத்திற்கு அந்த வரலாற்றை கொண்டு போய் சேர்ப்பார்கள், கடத்துவார்கள். எனவே இந்த உம்மத்தின் மீது இந்த விழா என்பது, மீலாது விழா என்பது தார்மீக கடமை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறோன்னு சொன்னால், அவங்க பாருங்க, ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம வீடு கட்டுறோம், பாத்ரூம் வைக்கிறோம். பாத்ரூம் வைக்கும்போது நம்ம சொல்கிறோமா இல்லையா, கிபிலா பக்கம் பார்த்து வச்சிடாதே, வடக்கு தெற்கு இந்த மாதிரி வச்சுக்கிறது, இப்படி வைக்கிறது இல்லை. யார் வீட்லையாவது மேக்கிங் கிளைக்குமே வைக்கிறோமா? கிபிலாவை நோக்கி வைக்கிறோமா? இல்லை. நீங்கள் கிபிலாவை முன்னோக்கி பாத்ரூம் போகாதீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ சொன்னாங்க? 1400 வருஷத்துக்கு முன்னால் சொன்னாங்க. அது இன்றைக்கும் இந்த காயல் பட்டினத்தில் அமலில் இருக்கிறதா இல்லையா? எப்படி ஒரு நேசம் அது! இதெல்லாம் ஒரு நேசத்தின் அடிப்படையிலா இல்லையா? 1400 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் உங்கள் பாத்ரூம் எப்படி அமைக்கணும்னு ரசூல் சொல்லி தந்திருக்கிறாங்க. இது உலகத்தில் எந்த தலைவரும் ஒரு பாத்ரூமை எப்படி அமைக்கணும்னு சொல்லுவாங்களா? சொல்லியிருப்பாங்களா? நீங்கள் செருப்பு எப்படி அணியணும்னு யாராவது சொல்லி தந்திருப்பாங்களா? பாத்ரூமுக்குள்ளே நீங்கள் போகும்போது எப்படி போகணுங்கிறத சொல்லி தந்திருப்பாங்களா? உங்களுடைய முடி சிகை அலங்காரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருப்பார்களா?
உங்களுடைய ஆடைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசி இருப்பார்களா? நீங்கள் சாப்பிடும் முறை எப்படி இருக்க வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்று துல்லியமாக இந்த கணக்கெடுப்புகள் எந்த தலைவர்களிடத்திலாவது இருக்குமா? எதை சொல்லவில்லை சகோதரர்களே, எதை செய்து காட்டவில்லை. அவர்கள் சொன்னது அத்தனையும் செய்து காட்டினார்கள். ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதே சமயத்தில் எளிமையாக பின்பற்றப்பட தகுந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க. கடின வாழ்க்கையை வாழல, கடினமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்களா? உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். மதீனா ஷரீஃபு விரிவடைந்துடுச்சு, பெருசாகிடுச்சு. அப்படி பெருசாக ஆன போது வேறு வேறு இடங்களில் பள்ளிவாசல்களை தொழுவதற்கான இடங்களை சலுதாசங்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஏன்னா அங்கேருந்து வர்றது குளிர்காலத்தில் மழை காலத்துலலாம் இருட்டில் அங்கேருந்து வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஓடக்கரை தூரம் இருக்குன்னு வைங்களேன், ஓடக்கரையிலேருந்து இங்கே வர்றதா இருந்தால் சிரமம் தானே. அதனால் அவ்வளவு தூரம் இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் சில தொழுவதற்கான ஆட்களை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. ஒரு இடத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா பேரறிஞர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப 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 விருப்பமான ஒரு சஹாபி, ஒரு அறிவு நிறைந்த சஹாபி, அறிவு ஜீவி. ஆனால் கொஞ்சம் இளம் வயசு. அவங்களுக்கு ஒரு ஒரு இமாமா ஒரு இடத்துல ஏற்படுத்தியிருக்கு. அவங்கள பற்றி ஒரு ரிப்போர்ட் ஒரு சஹாபி வந்து சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், முஆத் அவங்களுக்கு பின்னால் நான் தொழுதேன், முடியல நாயகமே, ரொம்ப நீளமாக தொழுகிறார். சூரத்துல் பக்ரா ஓதி தொழுகிறா, எப்படி இருக்கும்? சூரத்துல் பக்ரா வந்து 2.5 ஜுஸு இருக்குது. நம்ம ஓதுற மாதிரியா ஓதுவாங்க, அவங்க தர்த்தீலாக ஓதுவாங்க. அப்படி பார்த்தேன்னு சொன்னால் இஷாவில் ஓதிக்கிறாங்க. அப்போ 2.5 ஜுஸு ஓதுறதாக இருந்தால், ஒரு தர்த்தீலாக நிதானமாக அவங்க ஓதுறதாக இருந்தால், ஒரு ஜுஸு ஓதுறதுக்கு குறைந்தபட்சம் 1/2 மணி நேரம் எடுக்கும். 2 ஜுஸு ஓதுவதற்கு 1 மணி நேரம் ஆகிடும் இல்லையா? ஆக 2.5 ஜுஸு ஓதுவதற்கு இவ்வளோ நேரம் ஆகும். மற்ற தொழுகையெல்லாம் தொழுகை முடிக்கிறது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே தொழு வச்சிருக்கிறாங்க. ஒரு அவதானமாக நம்ம சொல்கிறோம். பின்னால் நின்ற ஒரு சஹாபிக்கு முடியல, என்ன இவ்வளோ நேரம் நீட்டமாக ஓதுறாங்களேன்னு நேர சலதாசம் கொண்டு முறையிட்டாங்க. அப்போ அந்த சலதாசம் கேட்குறாங்க, முஆதை மாற்றிடுவோமா இமாமை மாற்றிடுவோமான்னு கேட்குறாங்க. அந்த மக்களை அழைச்சி இமாமை மாற்றிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இமாமை மாற்றாதீங்க நாயகமே, எங்களிலே மிக அருமையான மனிதர் அவர். இப்போ எவ்வளோ சரியாக பேசுகிறாங்கன்னு பாருங்கள். எங்களிலே மிக அறிவாளியும் அவர் தான், எங்களிலேயே இமாமத்து செய்வதற்கு மிக தகுதியானவர் அவர் தான், அதில் மாற்ற வேணாம். ஆனால் ரொம்ப நீட்டுறாங்க, அதுதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, முஆதே நீங்கள் இப்படிலாம் நீட்டக்கூடாது, சுருக்கமாக தொழுவோங்க, சபீஸ்ம ரப்பிகள் ஓதி தொழு வச்சுருங்கன்ட்டா. அந்த அப்படியே சொல்கிறாங்க, சபீஸ்ம ரப்பிகளால் ஓதி தொழுவீங்க, இந்த மாதிரி சூறா ஓதி தொழுச்சிட்டு போங்க. ஏன் இவ்வளவு நீங்கள் தனியாக நீங்கள் தொழுவுன்னா குர்ஆன் முழுவதும் ஓதிக்கலாமா இல்லையா? எவ்வளவு மாஷேத்தை நீங்கள் தனியாக தொழுவதாக இருந்தால் நீங்கள் எவ்வளவும் ஓதுங்க. ஆனால் இமாமத்து செய்யும்போது இப்படி ஓதாதீங்கன்னு சொன்னது மட்டுமல்ல, ஒரு கடின வார்த்தையும் ஸல்லல்லாஹு பேசினாங்க. அஃபத்தானுனி யா முஆத், குழப்பம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. குழப்பம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யாரை பார்த்து? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அப்படி கேட்டாங்க. அஃபத்தானுனி யா முஆத், குழப்பம் பண்ணுறீங்களா, ஒருபோதும் அப்படி செய்யாதீர்கள் என்றார்கள். அப்போ எவ்வளவு கருணையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை அணுகி இருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்றாக அமையும். ஆக தொழுகையில் கூட சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது, கூட்டு வணக்கமாக இருந்தால் நீட்டக்கூடாது. அது திக்ர் மஜ்லிஸாக இருந்தாலும் சரி, ஸலவாத்து மஜ்லிஸாக இருந்தாலும் சரி, அது வித்ரியா மஜ்லிஸாக இருந்தாலும் சரி, கூட்டாக செய்யும் பொழுது ரொம்ப நீளமாக நீங்கள் செய்யாதீங்க. தனியாக நீங்கள் செய்யும்போது சரியாக செஞ்சிருங்க, எவ்வளவு செய்ய வேண்டுமோ நீங்கள் செஞ்சுக்கிடலாம். ஆனால் அதுக்காக இப்போ புர்தா ஷரீஃப் ஓதுறோம், ஒரு 50 பைத்து ஓதி முடிச்சுட்டு போகலாமா? அப்படி கிடையாது, அதை நீங்கள் ஓதணும். புர்தா ஷரீஃப் ஓதுறீங்களா, வித்ரா ஷரீஃப் ஒரு ஹர்ஃப் ஓதுறீங்களா, அது முழுமையாக ஓதி முடிக்கணும். ஆனால் ரொம்ப அதிகமாக நீட்டி நீட்டி மக்களுக்கு சடைவை நீங்கள் ஏற்படுத்திட்டா, எப்போ சடைவோடு நீங்கள் இபாதத்து செய்கிறீர்களோ அது கபூல் இல்லை. இது நாங்கள் ஷர்த், அது விளங்கிக்கிடணும். அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டாங்கிறாங்க, அது ஹதீஸே வருது. சடைவோடு நீங்கள் இபாதத்து செய்யாதீர்கள். இது சம்பந்தமான ஹதீதுகள் எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது.
கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் என்ன சொல்லுகிறோம்? 1500 வருஷத்துக்கு முன்பாக ஒரு வீட்டில் எப்படி பாத்ரூம் அமையணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி தந்ததை இன்னைக்கு வரைக்கும் நம்ம செய்கிறோம் என்று சொன்னால் அது ஆச்சரியம் இல்லையா? உலகத்தில் எங்கேயும் அப்படி பார்க்க முடியுமா? எங்கள் தலைவர் அப்படி சொன்னாங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்போ சொன்னாங்க, இப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள்! இப்படி எத்தனை விஷயங்கள்! வலது காலை அணியுங்கள் செருப்பு போடும்போது, ரெண்டாவது இடது காலை அணியுங்கள், கலட்டும் போது இடது காலை கலட்டுங்கள், அதுக்கு பிறகு வலது காலை கலட்டுங்கள். என்ன செருப்பு அணிவதிலும் கூட அவ்வளவு தெளிவாக ஒரு வரையறையை, ஒரு வழிமுறையை, நடைமுறையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கொண்டாடாமல் என்ன செய்ய முடியும் சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெருநாள் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, மீலாத் ஷரீஃபு, அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, வலக்கத் அர்சல்னா மூசா பி ஆயாத்தினா அன் அஹ்ரிஜ் கௌமுக மினல் ظுலுமாத்தி இலன் நூர் வதக்கிர்ஹும் பி ஐயாமில்லா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ம அனுப்பி அவர்களுக்கு வேதங்களையும் ஆயாத்துக்களை கொடுத்தோம். உங்களுடைய சமூகத்தை இருளிலிருந்து வெளியே கொண்டு வாருங்கன்னு நம்ம சொன்னோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வதக்கிர்ஹும் பி ஐயாமில்லா, அல்லாஹ்வினுடைய நாட்களை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய நாட்கள் என்றால் என்ன? இமாம்கள் நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்கள் என்றால் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிய நாட்களும் அதில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தண்டனை வந்த நாட்களும் இருக்கிறது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் அழிக்கப்பட்டது, ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் அழிக்கப்பட்டது, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் அழிக்கப்பட்டது, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் அழிக்கப்பட்டது, ஃபிரௌனினுடைய கூட்டம் அழிக்கப்பட்டது. இதெல்லாம் ஐயாமில்லால வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டது, இது ஐயாமில்லால வரும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டது, இது ஐயாமில்லால வரும். இதையெல்லாம் நீங்கள் சொல்லி காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, எல்லாவற்றுக்கு மேலான நாட்களிலேயே மிகச் சிறந்த நாள் என்றால் கண்மணி நாயகம் பிறந்த நாள் இல்லையா? அதை சொல்லி காட்டணுமா இல்லையா? அது ஏன் உனக்கு வலிக்குதுன்னு? உனக்கு எதுக்கு வலிக்குது? ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் கொண்டாடினார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறீங்க, வச்சாங்க. ஏன் நோன்பு வைக்கிறேன்? உலித்து ஃபீஹி, நான் அதிலே பிறந்தேன் என்றாங்க. வணக்கம் செய்யுங்கிறாங்க. அட வணக்கம் செய்ய, அதில் வணக்கத்தில் ஈடுபடுங்கிறாங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு எதற்காக நாம் நோன்பு வைக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கங்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கே ஒரு நம்ம நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ்வுடைய அருளை நாடி நோன்பு வைக்கிறோம்னு சொன்னால் அவர்களை கொண்டாடுவது என்பது எவ்வளோ பெரிய விசேஷமானது, எவ்வளோ பெரிய வரவேற்கத்தக்கதாக அது அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஹத்திது அன்னி பிமா தஸ்மாஊன், என்னை பற்றி நீங்கள் என்ன கேள்விப்பட்டீர்களோ, காதில் வாங்கினீங்களோ அதெல்லாம் எடுத்து மக்களுக்கு சொல்லுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல ஹதீதுகள், பல ரிவாயத்துகள் இருக்கு. ஹத்திது அன்னி பிமா தஸ்மாஊன், என்னை குறித்து நீங்கள் எதையெல்லாம் கேட்டீர்களோ அதையெல்லாம் மக்களுக்கு சொல்லுங்கள் என்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லக்கூடிய வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. ரொம்ப ஆச்சரியமான வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும், நாயகமே நீங்கள் அந்த மக்கள் இடத்துல ரொம்ப கருணையோடும் அன்போடும் நடந்து கொள்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அன்பாளர், அருளாளர், ரவுஃபுர் ரஹீம், அசீசுன் அலை, நீங்கள் கண்ணியமானவர்கள், அன்பாளராக அருளாளராக நீங்கள் இருக்கிறீங்க. லின்தலஹும், ரொம்ப மென்மையாக அவங்களோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். தௌராத்தில் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சபிக்கக்கூடியவர்களாக இல்லை, திட்டக்கூடியவர்களாக இல்லை, ஏசக்கூடியவர்களாக இல்லை, கடை தெருக்களிலே கூவி சப்தமிடக்கூடியவராக இல்லை, மாறாக உங்களுக்கு யாராவது அநீதம் இழைத்தால் அவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌராத் வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கருணையை நீங்கள் பாருங்கள். ஒரு கட்டத்தில் அவங்க சொல்கிறாங்க, ஒரு 6 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அநீதம் செஞ்சவங்களெல்லாம் மன்னிச்சிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு 6 பேரை மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்க மாட்டேன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபி சரஹ் அதில் ஒரு ஆள். இந்த 6 பேரையும் நீங்கள் எங்கே கண்டாலும் கொன்று விடுங்கள். ரசூலுல்லாவே கொல்ல சொல்றாங்கன்னு சொன்னா ஃபைன ரஐதுமூஹும் கதல்துமூ,
எங்கே கண்டாலும் அவனை கொன்றுங்க அப்படின்னு 6 பேர் சொன்னாங்க. அந்த 6 பேரில் 5 பேர் ஆம்பளை, ஒரு பொம்பளை. அது எதற்காக சொன்னாங்க அப்படிங்கிறலாம் அது தனி வரலாறு. ஒவ்வொரு ஆளுக்கு பின்னாலேயும் தனித்தனி வரலாறுகள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் லேசில் என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி சொல்கிறது இல்லை. அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். எவ்வளவு பெரிய குற்றம் இழைத்தவர்களை எல்லாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்திருக்கிறார்கள். இப்போ இது மக்கா வெற்றியுடைய காலகட்டத்தில் சொன்னது. மக்காவுடைய வெற்றி காலகட்டத்தில் மக்காவுக்குள்ளே போகும்போது அல்லாஹ் தஆலா மக்காவினுடைய வெற்றியை கொடுத்தா அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் யார் யாருக்கெல்லாம் பிணை ஏற்கிறீர்களோ அவர்களையெல்லாம் நான் மன்னிப்பேன். சஹாபிகளுக்கு ஒரு கண்ணியப்படுத்தலாம். நீங்கள் யாரையெல்லாம் பிணை ஏற்கிறீர்களோ பொறுப்பு ஏற்கிறீர்களோ அவர்களையெல்லாம் நான் மன்னிப்பேன். இந்த 6 பேரை இல்லை, 6 பேர் தனியாக சொல்லிட்டாங்க. பொதுவான ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. சரி, மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்ம உள்ளே வந்துட்டோம், அல்லாஹ் மக்காவை நம்ம கையில் தந்துட்டான், காபாவையும் தந்துட்டான். இனிமேல் உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் யாராவது இருப்பாங்களா இல்லையா, அவங்கள மன்னிக்கணும், நீங்கள் கேட்டவன் தான் நான் மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலானு வாராங்க. யார சொல்லலாம், எனக்கு பால்குடி சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலானு, எனக்கு பால்குடி சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார். சரி, அவரும் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டவர் தான், அவரை நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஏற்கனவே வாக்கு தந்திருக்கிறீங்க, யாரையெல்லாம் நீங்கள் பிணை இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் மன்னிக்கிறேன். ஆமாம், நம்ம சொன்ன அதுக்கு என்ன அப்படின்ட்டு முதுகுக்கு பின்னால் தான் அவர் மறைஞ்சு நிற்கிறார். பின்னாலேயே ஒட்டிக்கிட்டு வர்றார். யார்? அப்துல்லாஹ் இப்னு அபீ ஸரஹ். இந்த 6 பேரில் ஒரு ஆள். கண்டதும் சுட உத்தரவுன்னு போடுவானா இல்லையா, அந்த மாதிரி கண்ட இடத்தில் கொள்ளுங்கள் என்று சொன்ன 6 பேரில் ஒரு ஆள். அப்போ அவங்க மறைஞ்சிருந்தவர் டக்குன்னு வெளியில் வந்துட்டார். பார்த்தா அப்துல்லாஹ் இப்னு ஸஅத் இப்னு அபீ ஸரஹ். இவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே திகைச்சிட்டான். நாயகமே, நீங்கள் எனக்கு வாக்கு தந்தீங்க அப்படிங்கிறாங்க. யார்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. நான் என்ன வாக்கு தந்தானோ அதை ஒருபோதும் மீற மாட்டேன்ட்டாங்க. இது லேசான விஷயம் இல்லை சகோதரர்களே. நீங்கள் செய்திகளை படித்தால் எப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சிருக்கிறாங்க நீங்கள் பார்க்கணும். வெறுப்பு உணர்வு என்பது அறவே இருக்கக்கூடாது என்னுடைய உம்மத்தில் அப்படின்னாங்க. மனதிலே வெறுப்பை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்காதீர்கள், வெறுப்புணர்வோடு நடக்காதீர்கள் என்றாங்க. இவன் எவ்வளவு பெரிய நியாயம்னு கேட்டால், ஏற்கனவே இஸ்லாத்தில் இருந்து வெளியில் வந்தவன், இஸ்லாத்தில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரியாதைக்காக கொஞ்சம் எழுத படிக்க தெரிஞ்ச ஆள் அப்படிங்கிறதுனால குர்ஆனை கூட எழுதுவதற்கு, வஹ்யை எழுதுவதற்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. பல செய்திகளில் ஒன்று. அதில் என்ன செய்வான்னு கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசனம் இறங்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எழுதுவாங்க. இவர் எழுதும்போது என்ன செய்வார்னு கேட்டால், ரவுஃபுர் ரஹீம்னு சொன்னால் கஃபூர் ரஹீம்னு எழுதி வச்சிருவான். வசனத்தையே மாற்றி எழுதுவான். இந்த மாதிரி வசனங்களை மாற்றி மாற்றி எழுதக்கூடியவராக இருந்து இது எவ்வளோ பெரிய பயங்கரமான விஷயம். அப்போ இதெல்லாம் ஒரு காரணம். இது மட்டுமல்ல, இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த 6 பேர்னா வேறு வேறு ஆட்கள். அவர்கள் வேறு வேறு விதமான வம்புகளிலும் சதிகளிலும் ஈடுபட்டவர்கள். இப்போ அந்த நபரை என்ன செஞ்சிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கணும்னு கேட்டுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சிட்டாங்க. அவர் போயிட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டாங்க. அப்போ அங்கே இருந்த சஹாபிகள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இவன் அப்துல்லா இப்னு ஸஅத் இப்னு அபீ ஸரஹ் இல்லையா? ஆமாம், அவன்தான். நாயகமே, இவனை கண்ட இடத்தில் கொல்லுங்கள் என்றல்லவா நீங்கள் உத்தரவு கொடுத்திருந்தீர்கள்? ஆமாம், நான் உத்தரவு கொடுத்திருந்தேன். ஆனாலும் நான் இப்படி யார் பிணை ஏற்பீர்களோ அவர்களை நான் மன்னிக்கிறேன் ஒரு வார்த்தை கொடுத்துட்டேனே. ஆமாம் நாயகமே, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் அவனை கொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவரை கொல்லுங்கன்னு ஏற்கனவே கொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் யார் கூட்டிகிட்டு வந்தாலும் மன்னிப்பேன் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சஹாபிகள் சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு, நீங்கள் அவனை விட்டுருங்க அல்லது கொல்லுங்கன்னு இப்போ ஒன்றும் சொல்லாமல் எங்களை கண் சாடை காட்டியிருந்தால் போதுமானது. எப்படியா வந்திருக்கிறான், நம்ம காட்டுவோம் இல்லையா, ஆளு தான் இவன் தான் அப்படி இந்த கண் சாடை காட்டியிருந்தால் போதுமே நாயகமே, நாங்கள் வெட்டி இருப்போமே நாயகமே, யா ரசூலல்லாஹ், அந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கலாமே என்று சொன்ன பொழுது, நபிமார்கள் கண் சாடையால் குறிப்புகளை விளக்குவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோது நான் அதை செய்ய மாட்டேன்னா, நான் இல்லை, எந்த நபியும் செய்யக்கூடாது. நாம் அந்த கண் சாடையெல்லாம் ஆள் இல்லைன்னு சொல்கிறோமா இல்லையா, அவன் தான் எப்படியா வர்றான் போகிறான் பாரு மச்சான் அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்கிறோம், நபிமார்கள் சொல்லக்கூடாது.
எனவே அதை நான் செய்ய மாட்டேன் என்றார்கள். இவ்வளவு கருணை மிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக விழா எடுக்காமல் யாருக்கு எடுக்கிறது? மீலாத் ஷரீஃப் கொண்டாடாம. நான் நிறைவாக ஒரு செய்திக்கு வருகிறேன். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அருமை மகளார் சையதத்துனா ஃபாத்திமத்து ஸஹரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா சையதத்து நிசாய அஹ்லில் ஜன்னா, சொர்க்க பெண்களினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய தங்களுடைய அருமை புதல்வி ஃபாத்திமா நாயை வீட்டுக்கு வராங்க. ஃபாத்திமா நாயை பார்த்த உடனே அவங்களோட இருக்கிற நிலையை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டான். ஃபதமஅத் ஐனா, கண்களில் அப்படி கண்ணீர் வடியுது. பழைய கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பழைய கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, அதுவும் ஒரு சூஃபு, ஒரு மொத்தமான ஒரு மென்மையான ஆடையும் இல்லை, ஒரு கனத்த ஆடை அதான் இருக்குது, அதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை போட்டுக்கொண்டு அவங்க மாவு திரிச்சு கைகளெல்லாம் வீங்கி பொக்களமாக இருக்குது. தன் பிள்ளையினுடைய கையை பார்க்குறாங்க. யார்? சுவன பெண்களினுடைய அரசி, தலைவி, சுவனத்து அரசி. கையெல்லாம் அப்படி பொக்களமாக இருக்கிறது. ஃபதமஅத் ஐனா, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் இருந்து அப்படியே கண்ணீர் வடியுது தன் பிள்ளையினுடைய நிலையை பார்த்துச்சு. யா பிந்தா, என் அருமை பிள்ளை ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, தஅஜ்ஜிலி மிராரத்த துன்யா லிஹலாவத்தில் ஆஹிரா. இந்த துனியாவினுடைய கசப்பை நீ ஆகிரத்தினுடைய இனிப்புக்காக கொஞ்சம் பொறுத்துக்கங்கம்மா அப்படிங்கிறாங்க. இந்த துனியாவினுடைய கசப்பை ஆகிரத்தினுடைய சுவைக்காக, ஆகிரத்தினுடைய இனிப்புக்காக நீங்கள் பொருந்திக்கோங்கோ என்று சொல்லிட்டு ஒரு ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, நாயகமே உங்களுடைய ரப்பு உங்களுக்கு வழங்குவான். எந்த அளவுக்கு தருவான் தெரியுமா? ஆகிரத்தில் நீங்கள் போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் பொருந்தும் அளவுக்கு தருவான்னு அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிறான். இப்போ எவ்வளோ கொடுக்கலாம் இல்லை தன்னுடைய மகளுக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, அப்படி அல்லாஹ் எழுதி இருக்கிறதில்ல, அந்த அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறதுல நாளை ஆகிரத்தில் 1000 வெள்ளை முத்துக்களான பெரும் அரண்மனையை அல்லாஹ் ரசூலுக்கு கொடுப்பானாம். ஒவ்வொரு அரண்மனையும் இந்த துன்யாவை விட பெருசு, துன்யாவை விட ஒவ்வொரு அரண்மனையும் பெருசாக இருக்கும். அப்படி 1000 அரண்மனைகளை வெள்ளை வெள்ளை முத்துக்களான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. அப்படி அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹபீபுக்கு கொட்டி கொடுப்பான், ரொம்ப கண்ணியப்படுத்துவான். அதை அந்த ஆயத்தை ஓதி காட்டிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தஅஜ்ஜிலி யா பிந்தா, என் அருமை மகளே பிள்ளையே, தஅஜ்ஜிலி மிராரத்த துன்யா லிஹலாவத்தில் ஆஹிரா, ஆகிரத்தினுடைய இன்பத்திற்காக இதை பொறுத்துக்கங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சா, யா ரப்பி ஒரு நல்ல உணவை கொடு, நல்ல ஆடையை கொடுனா வந்து இறங்கிற போது ஒரு கடையே வந்து இறங்கிறாதா? நகைக்கடையே, துணிக்கடையே, உணவு கடையே வந்து இறங்கிறாதா என்ன? ஒரு டிபார்ட்மெண்டல் சூறையை கொண்டு இறங்கிற மாட்டான்லாம், பெரிய கஷ்டமா அவனுக்கு, ரொம்ப எளிது அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக அந்த துஆக்கை பிற்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த உம்மத்துக்காக வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. இந்த ஆயத்து இறங்கிய போது வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு வழங்குவான், நீங்கள் பொருந்தி கொள்ளும் அளவுக்கு வருந்துவான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் பொருந்தி கொள்கிற அளவுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் நான் தருவேன் அப்படின்ட்டான். அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தஃப்சீர்கள் ஹதீதுகளில் இடம்பெறுகிறது, அர்லா வ வாஹிதும் மின் உம்மத்தி ஃபின்னார், என்னுடைய உம்மத்திலிருந்து ஒருத்தன் நரகத்தில் இருக்கிற வரைக்கும் யா ரப்பி நீ தர்றதை நான் எப்படி பொருந்திக்கிட முடியும்? என்னால் பொருந்த முடியுமா என்ன? நான் பொருந்தி கொள்வேனா? என் உம்மத்திலிருந்து ஒருத்தன் நரகத்தில் கிடக்கிறான், நம்ம புள்ள ஒரு கஷ்டத்தில் இருக்குது, எவ்வளவு பெரிய சுகம் இருந்தாலும் நமக்கு சுகமாக இருக்க முடியுமா? புள்ள கஷ்டத்தில் இருக்கிறானே, புள்ள நோயில் இருக்கிறானே, அதை விட கருணையை பாருங்கள். என் உம்மத்தில் வாஹிதும் மின் உம்மத்தி ஃபின்னார், நரகத்திலே என் உம்மத்தில் உள்ள ஒரு நபர் இருக்கும் வரை நான் எப்படி பொருந்தி கொள்ள முடியும்? பொருத்தமான வாழ்க்கை சோழ லோகத்திலே என்னால் வாழ முடியும் என்று கேட்ட கருணை ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீலாது கொண்டாடுவது தார்மீக கடமையா இல்லையா சகோதரர்களே? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் சிறப்புக்குரிய நாள் என்று குர்ஆன் பேசுது. வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து,
யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் சிறப்புக்குரிய நாள். வஸலாமுன் அலைஹி யௌம உலிதா. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள் சிறப்புக்குரிய நாள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள் சிறப்புக்குரிய நாள். குர்ஆன் பேசுகிறது. அட இவங்க பிறந்த நாள் சிறப்புக்குரிய நாள்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்துணை மடங்கு, 1000 அல்ல, லட்சம் அல்ல, கோடான கோடி மடங்கு சிறப்பல்லவா, இந்த உம்மத்தின் மீது தார்மீக கடமை அல்லவா என்பதை உணர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருடத்தில் கொண்டாடப்பட்ட இந்த கொண்டாட்டத்தினுடைய எழுச்சி எல்லா காலங்களிலும் இருக்க வேண்டும். அதன் வழியாக நமது மஹப்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பிரியத்தை வெளிக்காட்டக்கூடியதாக அது அமைய வேண்டும். அதுபோன்று அவர்கள் நமக்கு போதித்த அழகு வழியை, அன்பு வழியை, அற வழியை, அந்த நெறியையும் நம்முடைய வாழ்க்கையில் முறையாக நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.